ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மதராக்கும் இஷிக்கிக்கும் வந்துட்டு பேட்டில் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ எப்போதும் போல் வந்துட்டு நான் 2 பேர்த்தோட ஃபுல் பொட்டன்ஷியல் தான் வந்துட்டு எடுக்க போகிறேன். ஜூபிதாரா வெர்சஸ் பிரைமில் உள்ள ஐசிக்கி ஒச்சிசிக்கி. அண்ட் இன்னொரு விஷயம், என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டாங்க, ப்ரோ நீ வந்துட்டு எந்த ஊர் அப்படின்னு. ஸோ என்னோட ஊர் வந்துட்டு திருநெல்வேலி தான். ஸோ திருநெல்வேலி பசங்க யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வீடியோக்குள்ளே போகலாம். மதராவோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். பட் ரெகுலராக பார்க்காம சில பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதனால் லைட்டாக மதராவோட மெயின் பவர்ஸை மட்டும் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தேன். மதரா வந்துட்டு 10 tail ஜிஞ்சுரிக்கி. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு மேசிவ் சக்கரா இருக்கும். அண்ட் ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி வந்துட்டு மரணமாகவே இருக்கும். அண்ட் ரினேஷ் அடிங்கனையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோசஸ் பண்ணியிருப்பாரு. ஃப்ளோட் ஆக முடியும் மதராவால். அண்ட் ரினெங்கனோட பவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். பேசிக் ரினெங்கன் எபிலிட்டிஸ், அப்புறமா லிம்போ அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி. அண்ட் இந்த லிம்போ வந்துட்டு ஒன்லி சேஜா 6 பவர் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்களால மட்டும் தான் சென்ஸோ பார்க்கவோ பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு நிஞ்சிட்சு எபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா மதராக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஒர்க் ஆகாது. அண்ட் மதராவோட டாய்ஜிட்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சும்மா சொல்ல முடியாது. பிகாஸ் 1000+ சினோபிஸை பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாலாம் நின்று ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ இது போக வந்துட்டு நிறைய எபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் அவரோட ஃபுல் எபிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போ வந்துட்டு இஷிக்கியோட பவர்ஸ் வந்துட்டு பார்த்துருவோம். இஷிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கோகுகன் அப்படிங்கிற ஒரு டோஜிட்சு இருக்குது. ஸோ அந்த டோஜிட்சுவால் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட முடியும். அண்ட் மற்ற பொருட்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ண முடியும். ஈவன் கிளா மார்க்ஸை கூட அவரால் வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ரப்ஷன் கியூப் அப்படிங்கிற ஒரு மேசிவ் கியூபை வந்துட்டு அனதர் டைமென்ஷன்லேருந்து நம்மளோட ரியல் டைமென்ஷனுக்கு வந்துட்டு அவரால் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அந்த டிஸ்ரப்ஷன் கியூப் வந்துட்டு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். ஒன்லி நருட்டோட பேரியன் மூடால மட்டும்தான் அந்த டிஸ்ரப்ஷன் கியூபை வந்துட்டு தூக்குற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவரோட டாய்ஜிட்சு சும்மா சொல்லக்கூடாது. இஷிக்கி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஃபுல் ஃபார்ம் இல்லாத ஜீகன் வெர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோ அண்ட் சஸ்கேவை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு. ஈவன் நருட்டோ அண்ட் சஸ்கே சேர்ந்து மெஜஸ்டிக் அட்டையர் சூசனை பெர்ஃபார்ம் பண்ணியும் கூட அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா ஜீகனை ஃபுல்லாக டிஃபீட் பண்ண முடியலை. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னது அப்படின்னா இஷிக்கியோட ராட்ஸ். அந்த இஷிக்கியோட ராட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்கேவோட ஷரிங்கனாலேயே வந்துட்டு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனிமியோட பாடியில் வந்துட்டு அட்டாக் பண்ணும். அண்ட் நம்ம ரினிங்கன் வச்சு யூஸ் பண்ணுற ராட்ஸை விட அந்த ராட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த ராட்ஸை டாச் பண்ணவங்க யார் அப்படின்னா நம்ம பருட்டோவும் நருட்டோவும் மட்டும்தான். இது போக இஷிக்கியால் வந்துட்டு டைமென்ஷன் டு டைமென்ஷன் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இவர் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நிஞ்சிட்சு அட்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பிரைம் சஸ்கேவோட ஆமத்துரசுவே பார்த்தீங்க அப்படின்னா இஷிக்கி வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம நருட்டோவே பேரியன் மூடி எடுத்து தான் அவரை வந்துட்டு டிஃபீட்டே பண்ணியிருப்பாரு. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒச்சிசிக்கி. ஸோ அதனால் அவரோட மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ பவர்ஸை உள்ளடக்குனா இஷிக்கி ஒச்சிசிக்கியால் மதரா வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பாக முடியும். பிகாஸ் மதரா கிட்டையும் நிஞ்சிட்சு ஒர்க் ஆகாது, இஷிக்கி கிட்டையும் நிஞ்சிட்சு வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ மதரா வந்துட்டு டாய்ஜிட்சு மட்டும்தான் யூஸ் பண்ணி இஷிக்கியை வந்துட்டு டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் தான் நம்ம இஷிக்கிக்கும். பட் இஷிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன். கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மதரா பார்த்தீங்க அப்படின்னா இஷிக்கியை வந்துட்டு டாய்ஜிட்சுவால் போட்டு பொழந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரேர் தான். பட் அசியூம் பண்ணிக்கோங்க. மதரா இஷிக்கியை அடிச்சிட்டு இருக்க கேப்லேயே இஷிக்கியால் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை ஷ்ரிங்க் பண்ணிட்டு வேறு பிளேசஸ்க்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அண்ட் இந்த கேப்பில் மதரா லிம்போ யூஸ் பண்ணாலும் மதராவோட லிம்போவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஷிக்கியால் வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியும். என்ன தான் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எஸ்ஓபி பவர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் லிம்போவை சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் இஷிக்கி மாதிரியான ஒரு ஹை ரேங்க் ஒச்சிசிக்கிக்கு வந்துட்டு அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 10 tails அப்சர்வ் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு எஸ்ஓபி பவர்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அப்படி இருக்கப்போ இஷிக்கி ஒச்சிசிக்கி வந்துட்டு அதர் பிளானட்ஸ் உள்ள சக்ரா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு அவரோட பவர்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதனால் லிம்போவை சென்ஸ் பண்ணுறது ஒன்றும் ஒச்சிசிக்கி லைக் பீயிங்க்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கப்போ இஷிக்கிக்கு வந்துட்டு லிம்போ க்ளோன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கிடையில இஷிக்கி வந்துட்டு தன்னோட டிஸ்ரப்ஷன் கியூபியும் தன்னோட ராட்ஸையும் மதராக்கு அகேன்ஸ்டாக அனுப்பிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் வந்துட்டு இஷிக்கிக்கு தான் இருக்கும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இஷிக்கி பார்த்தீங்க அப்படின்னா நருட்டோ அண்ட் சஸ்கே, அதாவது பிரைம் நருட்டோ அண்ட் பிரைம் சஸ்கேவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் பண்ணி டிஃபீட் ஆகாமல் போயிருப்பாரு. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நருட்டோ அண்ட் சஸ்கே 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா மதரா வந்துட்டு ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது நருட்டோ அண்ட் சஸ்கேவை விட இஷிக்கி வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்காரு. அப்படி இருக்கப்போ மதரா வந்துட்டு இஷிக்கியால் வந்துட்டு பீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்லி பேரியன் மூட் மாதிரியான பெரிய ஃபார்ம் எடுத்தால் மட்டும்தான் நம்ம இஷிக்கியை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ இஷிக்கி வந்துட்டு ஒரு அன்பீட்டபிள் பர்சனாக தான் வந்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் இஷிக்கியோட கர்மா யூஸ் பண்ணுற காவகிக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் வந்துட்டு குவிஞ்சு கிடக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு மெயின் பாடிக்கு மேசிவ் பவர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இஷிக்கி தான் வின் பண்ணுவாருன்னு சொல்லுவேன். அண்ட் அகைன் இன்னொரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறேன், மதரா வந்துட்டு பவர்ஃபுல் தான். பட் மதரா தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. மதராவோட பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் அண்ட் ஆளுங்கன்னா வந்துட்டு பருட்டோவில் வந்துட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் அதையும் வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.